ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது ஜாகரி வச்சு பண்ணுற இந்த சேமியா கேசரி ட்ரை பண்ணுங்கள். கீயில் கேஷ்நட் அண்ட் ரைசன்ஸை ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஆஷீர்வாதோட ரோஸ்டட் ஷார்ட் வெர்மிசெல்லி தான் யூஸ் பண்ணுறேன். கீயில் 1 கப் வெர்மிசெல்லியை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், பட் ஸ்டில் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாலில் கூட குக் பண்ணலாம், பட் அந்த டைமில் ஜாகரிக்கு பதில் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தெரிஞ்சு போயிடும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா சாஃப்டாக குக் ஆகி சூப்பரான அரோமாவோட இருந்துச்சு. இந்த டைமில் 1/2 கப் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா 3/4 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா திக்கான பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்நட் அண்ட் ரைசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஃபைனலாக 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சேமியா கேசரி ரெடி. கேசரி அவ்வளோ டேஸ்டியாக, நான் ஸ்டிக்கி அண்ட் நான் லம்பியாக இருந்துச்சு. நீங்களும் ஆஷீர்வாதோட ரோஸ்டட் ஷார்ட் வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி நீங்கள் சேவரிஸ் கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் another video. டாடா, bye bye.